உழவர் திருநாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பள்ளிக்கரணை என் பையன் வீட்டில் இருந்து திருவான்மையூரில் இருக்கிற கடற்கரைக்கு போக போகிறோம். அங்கே செலிப்ரேட் பண்ணுறதுக்காக குடும்பத்தோடு எல்லாம் கிளம்பிட்டோம். இப்போ தான் கிளம்புறோம். பாண்டிச்சேரி பீச் மாரி இருக்கோம்னாங்க. அது எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போன்ட்டு எல்லோரும் கிளம்பிட்டோம். வந்து சேர்ந்தாச்சு. ஆனால் வண்டி நிறுத்த இடம் இல்லைங்க. நம்ம பாண்டிச்சேரியில் மாசிமக திருவிழாவில் எப்படி சந்து வழியாக போய் போவோம் அதேமாரி திருவான்மையூர்லேயும் அப்படி தான் இருக்குது. வழி நிறுத்த கடைங்க. ஆனால் ரொம்ப கடைங்கெல்லாம் கிடையாது. வெறும் சாப்பிட்ற ஐட்டமாகவே இருக்கும். போகும்போதே வாசனை குலைக்கும். ஏதாவது சாப்பிட்ணுன்னு ஆசை தான். சரி வரும்போது ஸ்டார்ட் பண்ணிட்டு கிளம்புவோன்ட்டு நேராக பீச்சுக்கு தான் போயிட்டு மாசிமக சந்து மாதிரி தாங்க இருக்குது. 2 பக்கமும் கடைங்க. அது பக்கத்துலேயே பீச்சு. மெரினா கடற்கரை, சாந்தம் பீச்செலாம் பார்த்திங்கன்னா 2 கிலோமீட்டருக்கு நடக்கணும். ஆனால் இது அப்படி இல்லைங்க. நம்ம பாண்டிச்சேரி பீச் மாதிரியே கொஞ்சம் தூரத்துலேயே அப்படியே கால் வச்ச உடனே பீச் வந்துடுங்க. கடற்கரை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். எனக்கு வந்து பாண்டிச்சேரியில் இருக்கிறது தான் அப்படியே தெரியுது. இங்கே இருக்கும்போது நம்ம வந்து சென்னையிலையோ திருவான்மையூர் பீச் மாதிரி இல்லை. இங்கே செலிப்ரேட்லாம் பண்ணுறாங்க. இன்றைக்கி உழவர் திருநாளுன்றதுனால பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நடந்துட்டு இருக்குது. அது எப்படி இருக்குன்னு போய் கிட்ட போய் பார்க்கணும். அதாவது அந்த கடற்கரையை போய் பார்த்துட்டு வந்துட்டு எல்லோரும் கடற்கரைக்கு போயிட்டு இருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப தூரம் இல்லை, நடந்து போகலாம். நீங்கள் கூட வந்தீங்கன்னா ஒரு வாட்டி திருவான்மையூர் கடற்கரைக்கு வந்து பாருங்கள். நம்ம பாண்டிச்சேரிக்கு இருக்கிற மாசிமக திருவிழாவில் இருக்கிற மாதிரியே ஒரு உணர்வு. பக்கத்துலேயே பாருங்கள். ரொம்ப தூரம் கூட கிடையாது. ஆமை ஒன்று இறந்து கிடக்குதுங்க. அது எடுத்து கூட இது பண்ணல. அப்படி எத்தனை நாள் ஆகுதுன்னு தெரியல. கொஞ்சம் துர்நாற்றம் வீசுது. மற்றபடி ஒன்றும் இல்லை. எல்லாம் அதில் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நானும் தான் பார்க்குறேன், வீடியோ எடுக்கிறேன். அதை எடுத்து வெளியே போடணும்னு அங்கே இருக்கிறவங்களுக்கும் தெரியல, நமக்கும் தெரியல. என்ன பண்ணுறதுன்னு சரி கொஞ்சம் தள்ளி போய் நிற்கணும். அங்கே போய் வந்து பசங்கள்லாம் விளாட்றதுக்கு அருமையாக இருக்குதுங்க. பயப்படாமல் இருக்கலாம். அலைகளும் வந்து ரொம்ப அதிகமாக இல்லை. பார்க்குறதுக்கு பாருங்கள் பாண்டிச்சேரி பீச் மாதிரியே தான் இருக்குது. நல்லா அலைகள் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாக இருக்குது. பார்க்குறதுக்கு ஃபங்க்ஷன் நடக்குது. நல்ல கச்சேரி, நல்ல மியூசிக் மேலத்தோட பயங்கர கேட்கறதுக்கு அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அவ்வளோ சவுண்டு தான் சவுண்டே கேட்கலாம். பாண்டிச்சேரியில் இருக்கிற மாதிரியே இருக்குதுங்க. ஆகிறதுக்கு எந்த வித தொந்தரவும் இல்லை. எல்லாம் நிம்மதியாக இந்த மெரினா கடவை நச்சு நச்சுன்னு இருக்கும். கூட்ட நெரிசல் இங்கே கூட்ட நெரிசலே இல்லைங்க. அமைதியாகவும் இருக்குது. எந்த பிரச்சனையும் இல்லை. நல்லபடியாகவே நடக்குதுங்க. பசங்களாம் வளர்ச்சியமாக இருக்குது. பயப்படாமல் இருக்கலாம். நீங்கள் ஒரு முறை வந்தீங்கன்னாக்கா திருவான்மையூர் வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். நம்ம பாண்டிச்சேரியில் இருக்கிற மாசிமக திருவிழா பீச்சுக்கு வந்த மாதிரி தான் நல்லா பார்க்குறதுக்கு ரம்மியாக தான் இருக்குது. இது முதல் தரம் எவ்வளோ தரம் சென்னைக்கு வந்துருக்குறேன். இதுதான் முதல் தரம் தான். பக்கத்துலேயே தாங்க ரோடுகள்லாம் பக்கத்துலேயே இருக்குது. எந்த வித இதுவும் கிடையாது. தின்பண்டங்கள் நல்லா இருக்குது. பசங்க விளாட்றதுக்கும் இடம் நிறையா இருக்குது. எந்த வித பயமும் இல்லை. அச்சம் இல்லாமல் நம்ம ஃபேமிலியோடு நல்லா ஒரு செலிப்ரேட் பண்ணலாம். இங்கே புதுக்குழந்தை விடுமுறை, உழவர் திருநாள் விடுமுறை. பசங்க எங்கேயாவது போகணுன்னாங்க. சரி இந்த இடம் சூஸ் பண்ணி வந்துருக்குறோம். மெரினா போனால் கூட்டம் இருக்கும். சாந்தம் பீச்சுக்கு போனாலும் ரஷ் இருக்கும். பசங்க விளாட்றதுக்கு நல்லா இருக்குது. பார்க்குறதுக்கு அழகாகவும் ரம்மியமாகவும் இருக்குது. ஒரு முறை நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க. இந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். இதுதான் நானும் முதல் தடவை இங்கே வந்திருக்கிறது. இத்தனையோ வருஷம் ஆகுது. எனக்கு 60 வயசுக்கு இதுதான் முதல் முறை இந்த பீச்சுக்கு வந்திருக்குது. சாந்தம் பீச்சு, மெரினா பீச்சு நிறைய வாட்டி நான் போயிருக்கேன். அங்கே இல்லாத சந்தோஷம் இந்த இடத்துல இருக்குது. கண்டிப்பாக வாங்க. எல்லோரும் குடும்பத்தோடு வந்து ஒரு வாட்டி வந்து பார்த்துட்டு போவாங்க இந்த இடத்துல. அதுவும் இன்றைக்கி வந்து உழவர் திருநாள்ன்றதுனால கூட்டம் நல்லா இதில் இருக்காங்க. இருக்கிறாங்க.
சிவனையே போட்டு மண்ணில் உருவாக்கியிருக்காங்க பசங்க வேறு பசங்க. பார்க்கறதுக்கு எவ்வளோ ரம்மியமாக இருக்குது பாருங்கள். மண்ணிலேயே சிவனை உருவாக்கியிருக்கிறாங்க. லிங்கத்தை சிவலிங்கத்தை வெண்மையாக காட்டுறதுக்காக லைட் போட்டு காமிக்கிறாங்க பசங்க. நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு அழகாகவும் இருக்குது. சிவன் எங்கே போனாலும் சிவமயம் தான் நமக்கு. ஓம் சிவாய நமக சிவாய. பாருங்கள், கடற்கரைக்கு வந்ததுலேருந்து கிளம்பிட்டோம் வீட்டுக்கு. வர்ற வழியில் ஏதாவது சாப்பிடணும் இல்லையா, வரும்போதே வாசனை இங்கே என்னென்ன விற்கிதுன்றதை பார்ப்போம். ஆனால் எல்லாமே நான்வெஜ் தாங்க. மீன் ஐட்டம், நண்டு, இறா எல்லா ஐட்டமும் இருக்குதுங்க. பார்க்கறதுக்கு பாருங்கள், கடத்தல் சும்மா செம்ம கூட்டங்க. பீச்சில் கூட்டம் இல்லைங்க, சாப்பிட்ற இடத்துல தாங்க கூட்டம். நம்ம மக்கள் எல்லா கடையிலையும் கூட்டங்க. நல்ல வியாபாரம் இல்லை, எந்த கடையுமே கூட்டம் இல்லைன்னு சொல்ல முடியல. பீச்சில் இருக்கிற கூட்டத்தோடு சாப்பிட்ற இடத்துல தான் கூட்டம். மாங்காய் பாருங்கள், சாப்பிட்ட உடனே சாப்பிடணும் போல இருக்குது. அது வெள்ளை மாங்காய், பழுத்த மாங்காய் நல்லா பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அதை பார்க்கும்போது டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா கடைகள் ஸ்டால், ஒரு ஸ்டாலுமே நான்வெஜ்ஜு வெஜ் ஐட்டம் கடத்தல் பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. நம்ம இந்த ஏரியாவில் ரொம்ப ஃபேமஸான கடத்தல் சொல்லி ஒரு கடை இருக்குது. பாண்டிச்சேரியிலேருந்து வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே வந்து கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஸ்டால் போட்டுருக்காங்க. பாண்டிச்சேரி ஃபுட்டு நல்லா சமைக்கிறது சுவையாக இருக்கும், நல்லா இருக்கும். நாங்கள் அங்கேயே போய் சாப்பிட்றது கடையை தேடி எங்கே இருக்காங்க பாண்டிச்சேரி கடை அப்படின்னு ஒரு கடையாக பார்த்து ஒரு கண்டுபிடிச்சோம். இங்கே தாங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்து 25 வருஷத்துக்கு கல்யாணம் ஆகி வந்தாங்க. கடையை சுவையாக கொடுக்குறாங்க. மீன் பஜ்ஜி வச்சு எல்லா பஜ்ஜியும் பார்க்கும்போது அருமையாக இருக்கும். நல்லா ஒரு ரூபா சைஸ் ஒரு பிளேட் தாங்க, ஒரு பிளேட் 10 பீஸ் வச்சுக்கிறாங்க. இது மீன் அப்படியே எண்ணெயில் போட்டு சுட சுட அங்கேயே போட்டு கொடுக்குறாங்க. நடத்தின்னு வராங்க. இது வந்து நண்டுங்க, சின்ன சின்ன நண்டு அப்படியே 65 நண்டுலேயே 65. அதுக்கப்புறம் கனவாகவும் இருக்குன்னாங்க. சரி முதல் ஒன்று ஒன்றா சுவை கொடுத்து சரி ஒன்று ஒன்றா கொடுக்குறது. முதல் இறா வாங்கி சாப்பிட்டு பார்ப்போம். வேறு சரி இறா வாங்கி அடப்பா அருமையாக இருந்துச்சு. இறா சுவையாக இருக்குது. என்ன தான் இல்லைங்க பார்க்க சுவையாக இருக்குது. பெரிய இறா சாப்பிட்றாங்க. 100 அருமையாக கொடுக்குறோம். பசங்கள்லாம் ஆர்வமாக இருக்கிறாங்க சாப்பிட்றது. வெச்சு ஊருக்கு பார்க்கும்போது இது வந்து நான்வெஜ்ஜு அவங்களுக்காக. அவங்க வந்து எண்ணி சாப்பிட்றாங்க. நண்டு பற்றியில் அப்படியேங்க சின்ன நண்டு அப்படியே போட்டு கொடுக்குறாங்க. அப்படியே சாப்பிட்றோம். ஓட்டோடு சாப்பிட்டா நல்லா இருக்கும். அப்படியே தான் எல்லாம் சாப்பிட்றாங்க பசங்க எல்லாம். நானும் தான் சாப்பிட்டு பார்த்தேன். அவ்வளோ சுவையாக இருக்கும். சரி பத்தலை நல்லா இருக்கும். சரி இன்னொரு பிளேட் சொல்லுவாங்க, இன்னொரு பிளேட் சொல்லணும். அதுக்கப்புறம் கனவா சொல்லுவாங்க. கனவா பார்க்கறதுக்கு பாருங்க நடப்பாங்க. அப்படியே மெதுவாக அழகாக வெந்து சூப்பராக இருக்கும் பார்க்கணும். கனவா 65 அவ்வளோ சுவை பார்க்கறதுக்கு. நம்ம பாண்டிச்சேரியில் வந்து கடை நடத்துகிறாங்க. அவ்வளோ பேருக்கு நல்லா ஃபேமஸாக ஆஃபீஸில் பசங்க ஆஃபீஸில் எல்லாமே சொல்லுவாங்க. சிவன் எடுத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக அங்கே போங்க, வாங்கி சாப்பிடுவாங்க, நல்லா இருக்கும். எப்படியும் இல்லைங்க ஆர்டர் தான் செய்கிறாங்க. இவங்க தாங்க இந்த கடையை நடத்துகிறாங்க. இந்த லீவுக்கு இவங்க ஞாபகம்